வணக்கம் மக்களே, டயட் சீரீஸ்க்கு உங்களை வரவேற்கிறேன். இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய ஒரு இம்பார்ட்டன்ட் டயட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கீட்டோ டயட். இந்த டயட் சீரீஸோட மெயின் கான்செப்ட் என்னன்னா, டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் டயட் வந்து இப்போ சமூக தலை மூலமாக மார்க்கெட்டில் நிறைய பேர் யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. லாஸ்ட் வீடியோவில் சொல்லியிருப்பேன், பேலியோ, கீட்டோ, இந்த மாதிரி நிறைய டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் டயட் இருக்குது. ஸோ இதை வந்து நம்ம டீகோட் பண்ணி என்னென்னு சொல்லிட்டு மக்களுக்கு வந்து ஒரு அறிவை சொல்லிட்டு லாஸ்ட்டில் வந்து நம்ம என்ன டயட் வந்து கரெக்டாக ஃபாலோ பண்ணணும் அப்படின்றது என்னோட பார்வை என்னன்றதை லாஸ்ட்டில் நான் சொல்கிறேன். அந்த வரிசையில் இன்னைக்கு நாங்கள் பார்க்க போகிற டயட் என்ன அப்படின்னா கீட்டோ டயட். வாங்க வீடியோவில் செல்லலாம். கீட்டோ டயட் அப்படின்றது ரொம்ப ட்ரெண்டிங்காக போகுது. உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும். யாரை கேட்டாலும் நான் கீட்டோ டயட்டில் இருக்கேன், கீட்டோ டயட்டில் இருக்கேன்னுன்றாங்க. நிறைய பேர் வந்துட்டு இதை வச்சு ஒரு பிஸ்னஸே ஆரம்பிச்சிட்டாங்க. கீட்டோன் டயட் உங்களுக்கு நாங்கள் சேவை செய்வோம், சப்ளை செய்வோம், ஆர்டருக்கு இதை அணுகவும் அப்படின்ற மாதிரி வந்து அதை வச்சு ஃபுட் இண்டஸ்ட்ரி ஆரம்பிச்சிட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ கீட்டோ டயட் அப்படின்னா என்ன அப்படின்னா, ஃபஸ்ட்டு உங்களுக்கு என்ன புரியணும்னா, கீட்டோன் பாடிஸ்னால் என்னென்னு புரியணும். கீட்டோன் பாடிஸ் அப்படின்றது என்னென்னா, நம்ம லிவர் வந்து ஒரு இம்பார்ட்டண்ட்டான ஒரு பாடியை உருவாக்கும், அதாவது ஒரு பொருளை உருவாக்கும். அந்த பொருள் வந்து பார்த்தீங்கன்னா எனர்ஜியை தரும். அந்த எனர்ஜி வந்து குளுக்கோஸ் இல்லாததுனால கொழுப்புலேருந்து இந்த எனர்ஜியை எடுத்துக்குது. நான் சொல்கிறது புரியுதா? ஜென்ரலாக எனர்ஜியை சுகர்லேருந்து எடுக்கும். அதாவது பார்த்தீங்கன்னா குளுக்கோஸ், சுகர், கார்போஹைட்ரேட் எல்லாம் ஒன்று தான். அப்போ கார்போஹைட்ரேட் சுகர் சோர்ஸ்லேருந்து எனர்ஜி உங்களுக்கு இல்லை, கிடைக்கல அப்படின்னா ஆல்டர்னேட்டிவா அப்போ அதுக்கு வேற ஏதாவது சோர்ஸ்லேருந்து நம்மளுக்கு அந்த சக்தி எனர்ஜியை எடுக்கணும் அப்படின்றது தான் லிவர் பிளான் பண்ணுது. அந்த லிவர் பிளான் பண்ணும்போது அந்த ஆல்டர்னேட்டிவ் சோர்ஸ் ஆஃப் எனர்ஜி எங்கேருந்து எடுக்குதுன்னு பார்த்தீங்கன்னா கொழுப்புலேருந்து எடுக்குது. அப்போ அந்த ஃபேட்லேருந்து பல்வேறு விதமான ப்ராசஸ் மூலயமா, மெட்டபாலிசம் மூலயமா ஒரு முக்கியமான ஒரு பொருள் ஃபார்ம் ஆகுது. அந்த பொருள் பேர் தான் கீட்டோன் பாடிஸ். ஓகே, கீட்டோன் பாடிஸ். அந்த கீட்டோன் பாடிஸ் பயோகெமிஸ்ட் ஸ்டூடெண்ட்ஸ் படிக்கும்போது 3 விதமான கீட்டோன் பாடி நம்ம உடம்புல வந்து ப்ரொடியூஸ் ஆகலாம். நம்பர் 1 யாரு அப்படின்னா அசிட்டோன், 2வது அசிட்டோ அசிட்டேட், 3வது பீட்டா ஹைட்ராக்சி பியூட்டிரேட் அப்படின்னு சொல்லிட்டு 3 விதமான கெமிக்கல்ஸ் வந்து நம்ம உடம்புல கீட்டோன் பாடிஸாக வந்து ப்ரொடியூஸ் ஆகுது. ஸோ இது எப்படி ப்ரொடியூஸ் ஆகுது? நார்மலாக சுகர் இருந்ததுன்னா சுகர் கிட்டேருந்து எனர்ஜி எடுத்துப்போம். ஆனால் சுகர் எனர்ஜி கொடுக்கல, ஒரு சுகர் கம்மியாக இருக்குது நம்ம உடம்புல அப்படின்னா கீட்டோன் பாடிஸை எனர்ஜியாக யூஸ் பண்ணிக்குது, ஆல்டர்னேட்டிவ் சோர்ஸாக. அப்போ இந்த கீட்டோன் பாடிஸ் எங்கேருந்து உற்பத்தி பண்ணுது? டைரெக்டாக கொழுப்புலேருந்து உற்பத்தி பண்ணுது. கொழுப்புலேருந்து உற்பத்தி பண்ண முடியலன்னா தசைகளிலிருந்தும் உற்பத்தி பண்ண முடியும். தசைகள்லாம் என்னது? மசில்ஸ்லேருந்து உற்பத்தி பண்ண முடியும். ஆனால் ஃபஸ்ட்டு சோர்ஸை எதை எடுக்குது? கொழுப்புலேருந்து கன்வெர்ட் பண்ண வந்து பார்க்குது, ஃபேட்லேருந்து கன்வெர்ட் பண்ண ஆக்குது. ஸோ இது கேட்க இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குல்ல. ஸோ அப்போ நம்ம உடம்புல சுகர் கம்மியாக இருந்ததுன்னா அப்போ கொழுப்புலேருந்து இந்த கீட்டோன் பாடிஸ் போச்சுன்னா அப்போ உடம்புல இருக்கிற கொழுப்புகள்லாம் கம்மியாக ஆரம்பிக்கும்ல. அப்போ அந்த உடம்புல இருக்கிற கொழுப்புலாம் கம்மியாக ஆரம்பிச்சா அப்போ ஃபேட் லாஸ் ஆகும்ல. அப்போ ஃபேட் லாஸ் ஆச்சுன்னா வெயிட் லாஸ் ஆகும்ல. அப்போ பார்க்கறதுக்கு திருப்பி அந்த 6 பேக்ஸ்லாம் வந்துடும்ல. இதுதான் கீட்டோ டயட்டின் ஒரு ஆரம்பம். இதுதான் கீட்டோ டயட்டோட ஒரு கான்செப்ட் அப்படின்னு நீங்கள் வந்து புரிஞ்சுக்கலாம். ஸோ கீட்டோ டயட் அப்படின்ற போது என்ன மாதிரியான டயட் அதில் வந்து இருக்குது அப்படின்னு அவங்க பிளான் வைக்கிறாங்கன்னா, கார்போஹைட்ரேட்ஸ் கிட்டத்தட்ட முற்றிலுமாக இருக்கக்கூடாது. ஏன்னா சுகர் சக்தி நீ உள்ளே கொடுத்தாதானே வந்துட்டு சுகர் வந்து நம்ம எனர்ஜியாக யூஸ் பண்ணிப்போம். அப்போ சுகர் மாதிரி ஒரு கார்போஹைட்ரேட் குளுக்கோஸை உள்ளேயே கொடுக்கலன்னா வேற ஏதாவது ஆல்டர்னேட்டிவ் சோர்ஸ், அதாவது இந்த கொழுப்புலேருந்து தானே அந்த சக்தி எடுத்தாகணும். அப்போ கீட்டோ டயட்டோட பிளேட்டில் எந்த விதமான சுகர் சப்ஸ்டன்சஸ் ஆர் கார்போஹைட்ரேட் ரிச் ஃபுட் இருக்காது. அப்போ அவங்க மெயின் சோர்ஸ் வந்து எப்படி இருக்கும்னு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 60-70 விழுக்காடு கொழுப்பு நிறைந்த ஃபுட்ஸாக இருக்கும். ஒரு 15 ஒரு 20 விழுக்காடு கிட்டத்தட்ட புரோத்துவ சக்தி நிறைந்த ஃபுட்ஸாக இருக்கும். கார்போஹைட்ரேட்ஸ்ன்றது ரொம்ப ரொம்ப கம்மியாக லெஸ் தேன் 5% வரைக்கும் தான் அவங்க கார்போஹைட்ரேட் சோர்ஸை அந்த ஃபுட்டில் வச்சுருப்பாங்க. ஸோ மேக்ரோவை எப்படி வச்சுருக்காங்க? கொழுப்பு சத்துக்கள் ரொம்ப அதிகம், அதுக்கு அடுத்தபடி புரோத்துவ சத்துக்கள். கார்போஹைட்ரேட்ஸ் கிட்டத்தட்ட ரொம்ப ஸ்ட்ரிக்ட் கீட்டோ டயட்னா இருக்கவே இருக்காது. ரொம்ப கொஞ்சம் லைட்டாக ரூல்ஸ் லைட்டாக அப்படி மீறாங்கன்னா கொஞ்சம் மைல்டு, ரொம்ப கம்மி அளவில் வந்து கார்போஹைட்ரேட்ன்ற மாவு சத்து வந்து இருக்குது. இதுதான் வந்துட்டு கீட்டோ டயட்டோட பேசிக் பிளான். அப்போ ஒரு கீட்டோ டயட்னா என்ன மாதிரி ஃபுட்ஸ்லாம் அதில் இருக்குது சார் அப்படின்னு நம்ம எடுத்துக்கிட்டோம்னா, கண்டிப்பாக எல்லா விதமான புரோத்துவ சத்துக்கள் அதில் உண்டது. அதே மாதிரி கொழுப்பு சத்துக்கள் உள்ள ஃபுட்டு. இப்போ எக்ஸாம்பிள் முட்டை அப்படின்றது மெயினாக கீட்டோ டயட்டில் ஃபாலோ பண்ணக்கூடிய ஒரு இம்பார்ட்டன்ட் விஷயமா இருக்குது. அப்புறம் வந்து நம்மளோட மாமிசங்கள், ஓகே, சிக்கனு, மட்டனு, லிவரு, மீன்,
இந்த மாதிரி எல்லா மாமிசங்களும் கீட்டோ டயட்டில் அற்புதமாக நீங்கள் எடுத்துக்கொள்ளலாம். நம்பர் 2. 3வது ஃபேட் சோர்ஸ்ன்னு சொல்லக்கூடிய சீஸு, பால், அதே மாதிரி வந்து பட்டரு, நெய், இது எல்லாமே அலௌடாக இருக்குது. 3. 4வது நீங்கள் காய்கறி மட்டும் எடுத்துக்கிட்டிங்கன்னா அந்த காய்கறிலையும் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக மாவுச்சத்து இல்லாத காய்கறியாக இருக்கணுன்றது ரூலு. அப்போ மாவுச்சத்து இல்லாத காய்கறின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா முடிஞ்ச அளவுக்கு பச்சைக்கீரை, இந்த ப்ரொக்கோலி, இந்த காலிஃப்ளவரு, இந்த கேபேஜ், இந்த மாதிரி தான் போதே தவிர தப்பி தவறி கூட உருளைக்கிழங்கு கிடையாது. ஓகே, ஏன்னா பொட்டேட்டோவில் வந்து நல்ல குளுக்கோஸ் இருக்குல்ல, ஸ்டார்ச். ஸோ இந்த கிழங்கு வகைகள் கீட்டோ டயட்டில் சேராது சேராது சேராது. ஸோ கீட்டோ டயட்டில் கிழங்கு வகைகள் கிடையாது. ஆனால் அதுக்கு பதில் வந்து பார்த்தீங்கன்னா வந்துட்டு இந்த மாதிரி ஹை ஃபைபர் உள்ள வெஜிடபிள்ஸ் வந்து அதில் வந்து அலவுட் அப்படின்றது ஒரு பாயிண்டாக இருக்குது. மற்றபடி பழங்களில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபேட் ரிச் பழங்கள், ஆனால் சுகர் இல்லாத பழங்கள். எக்ஸாம்பிள் வந்து பார்த்தீங்கன்னா அவகேடோ அலோவ் பண்ணுறாங்க, இந்த பட்டர் ஃப்ரூட்னு சொல்கிறோம்ல, அதை அலோவ் பண்ணுறாங்க. ஆனால் மற்றபடி பெரும்பாலான பழங்கள் கிடையாது. ஏன்னா பழங்களில் வந்து நல்ல சுகர் கண்டென்ட் கொஞ்சம் இருக்குல்ல. இப்போ 2-3 வாழைப்பழம் சாப்பிட்டோம்னா அதில் நல்ல எனர்ஜி சோர்ஸ், சுகர் கண்டென்ட் கொஞ்சம் இருக்குல்ல. அதனால பழங்கள் வந்து இதில் தடுக்கப்படுகிறது. ஓகேங்களா. மேபி வந்து ஒரு சில பெரிஸ், ஓகேங்களா, இந்த கிரான்பெரி, ஸ்ட்ராபெரி, இந்த மாதிரி சொல்கிறாங்களா, வைல்டு பெரிஸ், அது மேபி அலவுட் வந்து இருக்குது. ஸோ ஓவராலாக இந்த கீட்டோ டயட்டில் வந்து என்ன ஃபுட்டுகள் இருக்குது அப்படின்ற மாதிரி பார்த்துக்கிட்டோம்னா கொழுப்பு சத்து மற்றும் புரோத்துவ சத்து உள்ள பொருட்கள் மட்டும்தான் இருக்கே தவிர எந்த விதமான இந்த கார்போஹைட்ரேட்னு சொல்லக்கூடிய மாவு சத்து இதில் கிடையாது அப்படின்றது இம்பார்ட்டண்ட்டான வந்து மெசேஜ். ரைட். 2. 3வது வரும். இப்படி வந்து கஷ்டப்பட்டு நம்ம ஒரு கீட்டோ டயட் வந்து இருக்கிறதுனால எதற்காக இருக்கணும், என்ன பலன்கள் அப்படின்னும் போது இங்கே தான் எல்லாருமே வந்து எதுக்கு ஆசைப்படுறாங்கன்னா வெயிட் லாஸ் அப்படின்ற மாதிரி ஒரு விஷயத்துக்கு ஆசைப்படுறோம். அதே மாதிரி சில பேர் வந்து பார்த்திங்கன்னா வந்துட்டு எடை வந்து பருமன் ரொம்ப அதிகமாக இருக்குது, அது டேஞ்சர் தான். ஓவர் வெயிட் வந்து டேஞ்சர், அதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை. ஸோ நம்ம பிஎம்ஐக்குள்ளே மெயின்டைன் பண்ணுறதுக்கான முயற்சிகள் வந்து எடுக்க வேண்டியது இருக்குது. அப்படின்னும் போது அப்போ அந்த ரேப்பிட் வெயிட் லாஸ், சடனாக வெயிட் குறையணும் அப்படின்னும் போது இந்த கீட்டோ டயட் ஒரு அற்புதமான ரிசல்ட்டுகளை கொடுக்கிறது. ஏன்னா டைரெக்டாக சயின்ஸ் இருக்குல்ல, நீங்கள் கார்போஹைட்ரேட்டே எடுக்கிறதெல்லாம் ஃபேட்டு மட்டும்தான். அப்படின்னும் போது உங்களுக்கு வந்து இன்சுலின் சுரக்கிறதுன்றது பெரிய அளவில் இருக்காது. அப்படின்னும் போது உங்களுக்கு ஃபேட்டாக கன்வெர்ட் ஆகிறது கம்மி. அப்போ எனர்ஜி தேவை, அந்த எனர்ஜி குளுக்கோஸே நீங்கள் கொடுக்க மாட்டேன்றீங்க. அப்போ இருக்கிற கொழுப்புலேருந்து தானே இந்த கீட்டோன் பாடிஸும் ஃபார்ம் பண்ண முடியும். அப்படின்றதுனால கண்டிப்பாக ரேப்பிட் வெயிட் லாஸ்க்கு வந்து இந்த கீட்டோ டயட் வந்து யூஸ் ஆகுதுன்றது நம்பர் 1. 2வது திருப்பியும் இந்த அன்கண்ட்ரோல்டு இந்த சுகர் பேஷண்ட்ஸ் ரொம்ப ஹையாக இருக்குது, சுகர் லெவல்ஸ் அவங்களுக்கு கண்ட்ரோல் வரமாட்டேங்குதுன்னா அப்போ அவங்களுக்கு இந்த கார்போஹைட்ரேட்ஸை தடுத்து இந்த மாதிரி ஒரு டயட்டில் போகும்போது சுகர் வந்து நம்மளுக்கு கொஞ்சம் சீரில் கண்ட்ரோலில் வருது அப்படின்றது ஒரு ஆடட் அட்வான்டேஜாக இருக்குது. 3வது இந்த தேவையில்லாமல் ஓவராக பசிக்கிறது, இந்த மாதிரி விஷயங்களும் வந்துட்டு இதில் கொஞ்சம் கண்ட்ரோல் வருது. நல்ல ஒரு ஆக்டிவ் லைஃப் ஸ்டைலில் போகிறதுக்கு வந்துட்டு ஓரளவுக்கு உதவுது. இந்த மாதிரி வந்து ஒரு சில அட்வான்டேஜ் இருக்குது. ஆனால் ஆக்சுவல் உண்மை என்னென்னா இந்த கீட்டோ டயட்ன்றது எதற்காக கண்டுபிடிக்கப்பட்டது அப்படின்னு உங்களுக்கு தெரியுமா? இந்த கீட்டோ டயட் கண்டுபிடிக்கப்பட்ட ஒரிஜினல் ரீசன் யாருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த காக்கா வலிப்பு வரக்கூடிய குழந்தைங்களுக்காக தான் கண்டுபிடிக்கப்பட்டது. ஏன்னா அந்த காக்கா வலிப்பு வரக்கூடிய குழந்தைங்களுக்கு வந்து தே ஷுட் ஹேவ் அன் கீட்டோஜெசிக் ஸ்டேட். இல்லைனா அந்த நியூராலஜிக்கல் கண்டிஷனில் இந்த சீஷர்ஸ் டிசார்டர்ஸ்லாம் அதிகமாகும், காக்கா வலிப்புறம் அதிகமாகும். ஸோ அவங்களுக்கு தான் ஜென்ரலாக இந்த மாதிரி கீட்டோ டயட்டை வந்து டாக்டர்ஸ்கள் வந்து பரிந்துரை பண்ணுவாங்க. ஆனால் இப்போ கால சூழ்நிலையில் நிறைய இந்த மாதிரி வெயிட் கெயின் இந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் வரும்போது இந்த கீட்டோ டயட்டும் இந்த கான்செப்ட், நான் சொன்ன கான்செப்ட் மூலயமா உள்ள வந்து பல பேர் இதுக்கு வந்து ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்காங்க. சரி, நம்ம தனிப்பட்ட கருத்து கேட்டிங்கன்னா, அதாவது என்ன டாக்டர் இப்போ இந்த கீட்டோ டயட் நீங்கள் சொல்கிறீங்க வெயிட்டிலெல்லாம் குறைக்குன்றீங்க, இந்த மாதிரி உடல் பருமனுக்கு வந்து குறைக்கிறதுக்கு இம்பார்ட்டன்ட்ன்றீங்க, கேட்குற ஐடியாவும் நல்லா தானே இருக்குது. அதாவது நீங்கள் சுகர் சக்தியே கொடுக்கல அப்படின்னா உடனே கொழுப்புலேருந்து இந்த கீட்டோன் ஃபார்ம் ஆகிடுதாமே, ஸோ அப்போ வந்து நல்ல விஷயம் தானே, அப்போ கொழுப்புலாம் குறைஞ்சிருதாமே, அப்போ நான் அதை ஃபாலோ பண்ணிருட்டுமா அப்படின்ற மாதிரி நீங்கள் கேட்டிங்க அப்படின்னா என்னென்னலாம் வந்துட்டு ப்ராப்ளம்ஸ் வந்து ஏற்படும் அப்படின்றது தான் இப்போ நம்ம அடுத்து பேச போகிறோம். ப்ராப்ளம் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா அப்படியே ப்ராடாக பிரிக்கலாம். என்னென்னா ஷார்ட் டேர்ம் ப்ராப்ளம், லாங் டேர்ம் ப்ராப்ளம். அதாவது உடனடியாக என்னென்ன சிக்கல்கள் வரலாம், லாங் டேர்மில் என்ன சிக்கல்கள் வரலாம் அப்படின்னு நம்ம 2 ஆங்கிளாக பிரிக்கலாம். உடனடியாக என்னென்ன சிக்கல்கள் வரலாம் அப்படின்ற மாதிரி எடுத்தோம்னா பேசுறது ரொம்ப ஈஸிங்க, அதை செயல்படுத்தணும்ல. அதாவது கீட்டோ டயட் அவ்வளோதானே பார்த்துக்கலாம் அப்படின்றோம், ஆனால் அதை செயல்பாடு கொண்டு வரணும்ல.
எப்படிங்க நீங்க வெறும் சுகர் இல்லாம சாப்பிட்டு அதாவது சுகர் கண்டென்ட் இல்லாத ஃபுட்டா தேர்ந்தெடுத்து சாப்பிடுறது ஒரு கடினமான விஷயம்ன்றதுனால ஃபர்ஸ்ட் ரொம்ப இம்பார்ட்டன்ட் டிராபேக்கா நான் பார்க்கறது, இதை கன்சிஸ்டண்டா செய்யறது ரொம்ப கடினம், கொஞ்சம் ரொம்ப கஷ்டம் அப்படின்றது வந்துட்டு இது. ஸோ நிறைய பேர் வந்து இந்த டயட் ஆரம்பிக்கிறாங்க, ஆனால் ஒரு 4-5 நாள்லயே தோல்வி அடைஞ்சு வெளியே வந்துடுறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டிராபேக்கா வந்து பார்க்குறோம் ஒன்று. ரெண்டாவது பார்த்தீங்கன்னா ஷார்ட் டேர்ம் சைடு எஃபெக்ட் என்ன பார்க்குறோம்னா கீட்டோ ஃப்ளூ அப்படின்னு சொல்லுவோம். கீட்டோ ஃப்ளூ அப்படின்றது என்னன்னா, திடீர்னு உங்கள் உடம்ப நீங்கள் இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் ஃபுட்டுக்கு போய் அதில் குளுக்கோஸ் சத்தே இல்லாமல் சாப்பிடும் போது உங்கள் உடம்பு அந்த கீட்டன் பாடிஸ்லாம் ப்ரொடியூஸ் பண்ணிக்கிட்டே இருக்கும் போது உங்களுக்கு ஒரு விதமான சோர்வை உண்டாக்கும், மயக்கத்தை கொடுக்கும், தலைவலியை கொடுக்கும், கிர் கிர் அப்படின்ற ஒரு ஃபீலிங்கை உண்டாக்கலாம். ஸோ இந்த மாதிரி பாடி ஏதோ வேற மாதிரி மாறுது, எனக்கு ஒரு ஆக்டிவாகவே இல்லை அப்படின்ற அந்த ஸ்டேஜ் தான் கீட்டோ ஃப்ளூன்னு சொல்லுவாங்க. இது வந்து இமீடியட்டாக உங்களுக்கு வந்து ஒரு 4-5 நாளில் தெரியக்கூடிய ஒரு எஃபெக்டாக வந்து இருக்கும். இது ஒன்று. ரெண்டாவது, கான்ஸ்டிபேஷன் ப்ராப்ளம் கொஞ்சம் அதிகமாகுதுங்க. ஓகேங்களா? ஏன்னா நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா பெரும்பாலும் நீங்கள் சாப்பிட்றதுல ஃபுல்லாக ஃபேட்டு ப்ரோட்டீன் அப்படின்னும் போது கான்ஸ்டிபேஷன் ப்ராப்ளம் அதிகமாகிறதுன்றது ஒரு இம்பார்ட்டன்ட் ஷார்ட் டேர்ம் எஃபெக்டாக வச்சுக்கலாம். மூணாவது, நிறைய பேருக்கு கேஸ் ஓவராக போகுது, வாந்தி வர மாதிரியே ஃபீலிங் இருக்குது, வயிறு ரொம்ப உப்பசமாக இருக்குது அப்படின்றது மூணாவது நிறைய பேர் கம்ப்ளைண்ட் பண்ணக்கூடிய ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஷார்ட் டேர்ம் ப்ராப்ளமாக வந்து இந்த கீட்டோ டயட்டில் நம்ம பார்க்கலாம். ஸோ இந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் வந்துட்டு இந்த கீட்டோ டயட்டில் வந்து ஷார்ட் டேர்மில் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். ஆனால் உங்களுக்கு வெயிட் வந்து குறைய ஆரம்பிக்கும், அது தனி கதை. நாலாவது வந்து இந்த லாங் டேர்ம் எஃபெக்ட்ஸ், அதாவது நீங்கள் இதை எடுத்துக்கிட்டே இருந்தீங்கன்னா என்னென்னலாம் லாங் டேர்மில் உங்களுக்கு எஃபெக்ட் வரலாம் அப்படின்றது ரொம்ப ரொம்ப முக்கியம். இதில் எந்த விதமான பழங்களை சேர்க்க மாட்டேன்றீங்க அப்படின்னு இருக்கும் போது விட்டமின்ஸ் எங்கேருந்து கிடைக்கும் அப்படின்ற ஒரு பெரிய கேள்விக்குறி. அப்போ விட்டமின் ஏ, இந்த ஃபேட் சாலிபிள் விட்டமின்ஸ், வாட்டர் சாலிபிள் பி காம்ப்ளெக்ஸ் விட்டமின்ஸ், இதெல்லாம் வந்து எங்கேருந்து நம்ம வந்து பழங்களை தான் மெயினாக நம்பிட்டு இருக்கும் போது அதை நம்ம பெரிய அளவில் எடுக்கலாம் போது எங்கேருந்து வந்து இந்த விட்டமின்ஸ் கிடைக்கும் அப்படின்றது. ஸோ நிறைய லாங் டேர்மில் யூஸ் பண்ணும் போது இந்த விட்டமின் குறைபாடுகள் வர்றதுக்கான வாய்ப்புகள் உள்ளது. ஸோ இது வந்து ஒரு இம்பார்ட்டண்ட் ஒரு டிராபேக்காக பார்க்கலாம் ஒன்று. ரெண்டாவது டிராபேக் பொறுத்த வரைக்கும் நீங்கள் இந்த கொழுப்பு மட்டுமே அதிகமாக சாப்பிட்டுக்கிட்டே இருக்கும் போது லிவருக்கு வேலை கொஞ்சம் கடினமாகுது. அப்போ ஏற்கனவே கொஞ்சம் லிவர் ப்ராப்ளம் இருக்கிறவங்க லிவருக்கு மாத்திரை எடுத்துக்கிட்டு இருக்கீங்கன்னா அப்போ உங்களுக்கு லிவரில் இன்னும் சிரமம் அதிகமாகுது அப்படின்றத நீங்கள் உணர்ந்து கொள்ளணும். ஸோ அதனால் வந்து ஒரு காஷன் பாயிண்ட்டாக லிவருக்கு ஒரு எச்சரிக்கையை நம்ம கொடுத்தாகணும். 2. மூணாவது, ஆல்ரெடி எனக்கு வந்து ரொம்ப ஹார்ட் ப்ராப்ளம் இருக்குது, ஹார்ட்டில் ஆல்ரெடி கொழுப்புலாம் அடைச்சிக்கிட்டு இருக்குன்னு சொல்கிறாங்க அப்படின்னும் போது இந்த மாதிரி டயட் எடுக்கும் போது நம்மளோட எல்டிஎல் கொலஸ்ட்ரால் லெவல்ஸ் கொஞ்சம் ஏற வாய்ப்பு இருக்குன்றதுனால கொழுப்புகளை இன்னும் அதிகமாக படிய வைக்குமோ அப்படின்னா ஹார்ட்டில் வந்து ஒரு ரிஸ்க்கை உண்டாக்குறதுக்கு ஒரு சின்ன சான்ஸும் வந்து இன்க்ரீஸ் ஆகுதுன்றது மூணாவது பாயிண்ட்டில் நம்ம வந்து கண்டிப்பாக யோசிச்சு ஆகணும். அதர் தேன் தட் வந்து பார்த்தீங்கன்னா 4வது பாயிண்ட் பொறுத்த வரைக்கும் இந்த சிறுநீர் ஆல்ரெடி எனக்கு கொஞ்சம் வீக்காக இருக்குது, சிறுநீரில் வந்து எனக்கு வந்து ப்ராப்ளம் இருக்குது அப்படின்னா இந்த எக்ஸஸ் ஆஃப் இந்த கீட்டோன் பாடிஸ் வந்து கொஞ்சம் ஸ்ட்ரெஸ் வந்து ஆல்ரெடி சிறுநீர் டேமேஜ் ஆனவங்களுக்கு வந்து எக்ஸ்ட்ராவாக தரத்துக்கான வாய்ப்பு இருக்குன்றதுனால ஆல்ரெடி இந்த டயாலிசிஸ் பேஷண்ட், சிறுநீர் ப்ராப்ளம் இருக்கிறவங்க, கிட்னி ப்ராப்ளம் இருக்கிறவங்க கொஞ்சம் காஷனாக இருக்கணும் அப்படின்றதெல்லாம் நம்மளுக்கு எந்த மாற்று கருத்தும் இல்லை. ஸோ இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா வந்துட்டு இதோட லாங் டேர்ம் ட்ராபேக்ஸாக நம்ம வந்து யோசிக்க வேண்டியது வந்து இருக்குது. அதர் தேன் திஸ் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக இந்த ஈட்டிங் டிஸார்டர்ஸ் இருக்கிறவங்களும் இந்த டயட்டை ஃபாலோ பண்ண வேணான்றது நம்மளோட மெயின் கோரிக்கையாக இருக்குது. ஈட்டிங் டிஸார்டர்ஸ் என்னும் போது எப்படின்னா வந்து சில பேர் வந்து கரெக்ட் அந்த ஒரு சில நோய்கள் இருக்குது, நீங்கள் சொன்னால் நம்ப மாட்டீங்க, ஆச்சரியமாக இருக்கும். ஈட்டிங் டிஸார்டரில் அனரெக்சியா நெர்வோசா அப்படின்னு ஒரு ஈட்டிங் டிஸார்டர். அப்படின்னா என்னென்னா சாப்பிடவே மாட்டாங்க, பட்னிலேயே இருப்பாங்க. ஓகேங்களா? ஏன்னா லைட்டாக சாப்பிட்டாலும் வெயிட் போட்டுருதுன்னு. ஆனால் அவங்க இருக்கிறது பார்த்தீங்கன்னா வந்து ஒல்லிக்குச்சி மாதிரி, ஓமக்குச்சி மாதிரி இப்படி தான் இருப்பாங்க. ஆனால் அவங்களுக்கு என்ன, ஐயோ ரொம்ப வெயிட்டாக இருக்கு, நான் ரொம்ப வெயிட்டாக இருக்குன்னு சொல்லிட்டு சாப்பிடவே மாட்டாங்க. அதுதான் வந்து அனரெக்சியா நெர்வோசா. தே வில் ஸ்டார்வ் டு டெத். அதாவது பட்னி இருந்து சாப்பிட்ற லெவலுக்கு போனாலும் போவாங்களே தவிர சாப்பிட மாட்டாங்க, சாப்பிட்டா வெயிட் போய். இது ஒரு டைப் ஆஃப் சைக்கியாட்ரிக் இல்னஸ். ஓகே, ஈட்டிங் டிஸார்டர் ஒன்று. ரெண்டாவது ஈட்டிங் டிஸார்டர் புலிமியா நெர்வோசா அப்படின்னு ஒரு கண்டிஷன் இருக்குது. புலிமியா நெர்வோசா வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங் குரூப்புங்க. அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா சாப்பிடுவாங்க, சாப்பிட்டு முடிச்ச உடனே அப்படியே டக்குன்னு அப்படி இப்படின்னு பார்த்துட்டு பாத்ரூம் ஓடி போயிட்டு ஒரு 4-5 விரல் எடுத்து உள்ளே விட்டோன்னு பண்ணி சாப்பிட்டதெல்லாம் வாந்தி எடுத்துருவாங்க. இதுதான் புலிமியா நெர்வோசா குரூப். இது இன்னும் வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டான சைக்கியாட்ரிக் குரூப்னு வச்சுக்கோங்களேன். அப்போ இதெல்லாம் வந்து இந்த ஈட்டிங் டிஸார்டர்ஸு ஒரு சில பேருக்கு, நிறைய பேருக்கு இங்கே இருக்குது. அந்த ஈட்டிங் டிஸார்டர்ஸ் இருக்கிறவங்களும் இந்த மாதிரியான கீட்டோ டயட்டை தயவு செஞ்சு வந்து கிட்ட போகக்கூடாது அப்படின்றது வந்துட்டு நம்மளோட திங்காக இருக்குது. ஸோ யாரெல்லாம் கீட்டோ டயட்டை வந்துட்டு கொஞ்சம் காஷனாக இருக்கணும், இல்லைன்னா எடுக்கக்கூடாது அப்படின்ற மாதிரி நம்ம பாயிண்ட் இருந்ததுன்னா, ஆல்ரெடி உங்களுக்கு கிட்னி கொஞ்சம் வீக்காக இருக்குது, அதுக்கான சிகிச்சை எடுத்துக்கிட்டு இருக்கீங்கன்னா, ஆல்ரெடி உங்களுக்கு ஹார்ட்டில் வந்துட்டு ஆன்ஜியோ பண்ணியிருக்காங்க, கொழுப்பு ப்ராப்ளம் படியுது, இந்த பிரச்சனைலாம் இருக்குன்னா,
ஆல்ரெடி உங்களுக்கு லிவர் டேமேஜ், ஆல்கஹால்லாம் குடிச்சு கொஞ்சம் லிவர் ஆல்ரெடி பாதி போயிடுச்சுன்றாங்க, அந்த மாதிரி பேஷண்ட்டாக இருக்கீங்கன்னா, அதே மாதிரி வந்து இந்த ஈட்டிங் டிசார்டர்ஸ் பேஷண்ட்டாக இருக்கீங்கன்னா, நீங்கள் எல்லாரும் இந்த கீட்டோ டயட்டை தவிர்க்கிறது நல்லது அப்படின்றது நம்மளோட பாயிண்ட்டாக வந்து இருக்குது. ஏன்னா கீட்டோன் பாடிஸ் ப்ரொடியூஸ் ஆகி இது வரதுனால கீட்டோ டயட்டில் இந்த ப்ராப்ளம் வர்றதுன்றதுனால இந்த மாதிரி தடுக்கிறது நல்லது அப்படின்ற மாதிரி நம்ம பாயிண்ட்டாக இருக்குது. ஸோ இந்த மாதிரியான சைடு எஃபெக்ட்ஸ் ஜென்ரலாக கீட்டோ டயட்டில் வந்துட்டு நம்மளுக்கு வரவே கூடாது அப்படின்னு இப்போ நார்மல் ஹெல்த் இண்டிவிஜுவல் சரி நான் ஆட்டு எல்லாமே நல்லா இருக்குது, நான் நார்மல் ஆளு தான், எனக்கு ஏதாவது ப்ராப்ளம் வருமானு கேட்டிங்கன்னா சான்ஸ் வந்து பெரும்பாலும் குறைவு. வந்தாலும் இந்த மாதிரி ஷார்ட் டேர்ம், அதாவது இந்த மலச்சிக்கல், நான் சொன்ன மாதிரி ஒரு மாதிரி மயக்கமாக இருக்கிறது, ஒரு மாதிரி ஃபீலிங்கு, ப்ளோட்டிங், இந்த மாதிரி தான் இருக்குமே தவிர பெரிய சைடு எஃபெக்ட்ஸ், அதாவது கீட்டோ டயட் இருந்தோன்னே கிட்னி ஃபெயிலியர் ஆகிடும், அந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்துட்டு நடக்காது. ஆல்ரெடி ப்ராப்ளம் இருக்கவங்களுக்கு தான் அதெல்லாம் அக்ரவேட் ஆக வாய்ப்பு இருக்குது. ஓகேங்களா? ஸோ அந்த பாயிண்ட்டையும் சொல்லிடுவோம். ஸோ இந்த மாதிரி கொஞ்சம் சைடு எஃபெக்ட்ஸ்லாம் வராமல் பார்த்துக்கணும் போது ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக கீட்டோ டயட் நீங்கள் எடுக்கும் போது கூட கொஞ்சம் ஹெல்த் கான்ஷியஸாக தண்ணி வந்து கொஞ்சம் நிறைய குடிங்க. கீப் யுவர் செல்ஃப் ஹைட்ரேட்டட்ன்றது ஃபஸ்ட் இம்பார்ட்டண்ட்டு. அதே மாதிரி ரெண்டாவது விஷயம் வந்து பார்த்தீங்கன்னா வந்துட்டு அந்த கிட்னி ஸ்டோன்ஸ் இதெல்லாம் வராமல் பார்த்துக்க தண்ணி குடிக்கிறது ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு. ரெண்டாவது விஷயம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த நார்ச்சத்து உள்ள பொருட்களையும் கொஞ்சம் எடுத்துக்கோங்க. ஸோ தட் இந்த கான்ஸ்டிபேஷன் மலச்சிக்கல்லாம் கொஞ்சம் குறையும். ஸோ இந்த மாதிரியான கொஞ்சம் டிப்ஸ் எல்லாம் எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணிக்கிறது வந்து நல்லதுன்னு வச்சுக்கோங்களேன். ரைட். அதே மாதிரி இன்னொரு பாயிண்ட்டும் இம்பார்ட்டன், ஏன்னா இது பெரிய டாபிக்ன்றதால நிறைய பாயிண்ட் இருக்குது. இன்னொரு பாயிண்ட்டும் சொல்லிடுறேன். இம்பார்ட்டன்ட் என்னன்னா இந்த இன்சுலின் போட்டுக்கிட்டு இருக்கேன், ஒரு சில மருந்துகள் போட்டு சுகரை குறைக்கிறேன் அப்படின்றவங்க வந்து இந்த கீட்டோ டயட்டில் கேர்ஃபுல்லாக இருங்கள். ஏன்னா ஹைப்போகிளைசீமியா அப்படின்ற லோ சுகருக்கு போயிட்டு உங்களுக்கு இறப்பு நடவடிக்கைக்கு கூட வந்து வாய்ப்பு இருக்குது. ஸோ ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக என்னென்னா, ஏன்னா கீட்டோ டயட்டில் நீங்கள் வந்து எந்த விதமான குளுக்கோஸும் எடுக்க போகிறதில்ல. ஸோ நீங்கள் கூடவே ஏதாவது இன்சுலின் போட்டு அந்த இன்சுலின் டோஸ் ஏதாவது அதிகமாகி நீங்கள் லோ சுகருக்கு போயிட்டீங்கன்னா, நீங்கள் எடுக்கிற டயட்லேயும் சுகர் இல்லாத போது ஹைப்போகிளைசீமியா, அதாவது லோ சுகருக்கு போய் உயிருக்கே ஆபத்தான கண்டிஷனும் வருன்றதுனால இந்த இன்சுலின் எடுக்கிறவங்களும் இந்த டயட் அவாய்ட் பண்ணுங்கன்றது நம்மளோட ரொம்ப இம்பார்ட்டன்ட் கோரிக்கையாக வந்து இருக்குது. நான் கீட்டோ டயட் கரெக்டாக தான் எடுக்கிறேனா அப்படின்றது வந்து எனக்கு எப்படி சார் தெரியும் அப்படின்னீங்கன்னா, கண்டிப்பாக நீங்கள் கீட்டோ டயட் எடுக்கும்போது கீட்டோன் பாடிஸ் ப்ரொடியூஸ் ஆகும். அதாவது அசிட்டோன், அசிட்டோசிடேட், பீட்டா ஹைட்ராக்சிபியூட்டேட் ப்ரொடியூஸ் ஆகும். அப்படி ப்ரொடியூஸ் ஆகிறதுக்கான அறிகுறிகள் என்ன? நான் கீட்டோ டயட் தான் எடுக்கிறேன்னும் போது ஃபஸ்ட்டு உங்களோட மூச்சு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஃப்ரூட்டி ஸ்மெல் வரும். ஃப்ரூட்டினா நம்ம குடிக்கிற ஃப்ரூட்டி கிடையாது, பட் ஆனால் ஒரு பழம் ஆன ஒரு ஸ்மெல், பழத்தோட ஒரு நாற்றம் வந்து நம்மளுக்கு வந்து தெரிய வரும். அப்படின்னு பண்ணோம்னாலே ஸ்மெல்லு வந்து என்னடா ஒரு மாதிரி புளிப்பு பழம் மாதிரி ஸ்மெல்லு வருது அப்படின்ற மாதிரி. ஸோ இது வந்து கீட்டோ டயட்டில் எடுக்கிறவங்களுக்கு ஒரு தெரிந்து வரக்கூடிய ஒரு ஸ்மெல்லு. இது ஒன்று. ரெண்டாவது, கீட்டோ டயட் எடுக்கிறோன்றது ஜென்ரலாக எப்படி நம்ம உறுதி செய்வோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் போகிற சிறுநீரில், யூரினில் கொஞ்சம் நிறைய ஃபோம்ஸ் வந்து உருவாகலாம். ப்ளஸ் வந்து நீங்கள் போகிற சிறுநீருக்கு நம்ம டெஸ்ட்டு கொடுத்தோம்னா கீட்டோன் பாடி பாசிட்டிவ் என்று காமிக்கும். ஸோ கீட்டோன் பாடிஸ் வில் பி பாசிட்டிவ் இன் யுவர் யூரின் அப்படின்றது ஒரு இம்பார்ட்டண்டான பாயிண்ட். ஸோ இந்த ரெண்டு தான் ஜென்ரலாக டெஸ்ட்டுக்கு வந்து நம்ம வச்சுப்பாங்க. ஏன்னா நிறைய பேர் பயப்படுவாங்க, சார் ஸ்மெல்லு பிரெத் மாறுது, ஒரு மாதிரி ஆல்கஹால் ஸ்மெல் மாதிரி வருது, பழம் ஸ்மெல் மாதிரி நிறைய பேர் சொல்லுவாங்க. அது எல்லாமே நார்மல். கீட்டோ டயட் எடுக்கிறீங்கன்னா ஜென்ரலாக இந்த மாதிரியான ஒரு ஸ்மெல்கள் வரும். யூரின்ல வந்து அந்த ரோத்ராஸ் டெஸ்ட் மூலயமா செக் பண்ணும்போது இந்த கீட்டோன் பாடிஸ் ரொம்ப பாசிட்டிவாக வந்து வரும். அதெல்லாம் வந்தால் தான் உங்கள் கீட்டோ டயட் நீங்கள் கரெக்டாக ஃபாலோ பண்ணுறீங்கன்றதே அர்த்தம். ஸோ ஓவராலாக இப்படி சொல்லி முடிக்கலாமே, கீட்டோ டயட்டில் பல்வேறு அட்வான்டேஜ்கள் உள்ளதான்னு கேட்டிங்கன்னா ஆமாம் இருக்குது. ஆனால் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக இந்த கீட்டோ டயட்டை டாக்டர் சூப்பர்விஷன் இல்லாமல், அதாவது டாக்டரோட மேல் பார்வை இல்லாமல் தயவு செஞ்சு எடுக்காதீங்க அப்படின்றது தான் என்னோட டேக் ஹோம் மெசேஜ். நீங்களே வீட்டில் உட்காந்துக்கிட்டு இந்த கீட்டோ டயட்டை ஆரம்பிக்காதீர்கள். ஏன்னா கீட்டோ டயட்டில் வந்து நீங்கள் ஆரம்பிக்கிறீங்கன்னா அதுக்கு முன்னாடி உங்கள் கிட்னி எப்படி இருக்குது, உங்கள் லிவர் எப்படி இருக்குது, உங்கள் பிளட் கொலஸ்ட்ரால் எப்படி இருக்குது, உங்கள் சுகர் லெவல்ஸ் எப்படி இருக்குது, இதெல்லாம் மானிட்டர் பண்ணுறதுக்கு ஒரு ஆள் தேவை. இது எதுவுமே தெரியாமல் நம்ம டைரெக்டாக டயட் ஆரம்பிச்சுட்டு அதுக்கப்புறம் ஏதாவது ஒரு சிக்கல்னு வரும்போது தான் பிரச்சனைகள் வருகிறது. அதனால் தயவு செஞ்சு கீட்டோ டயட் உங்களுக்கு உகந்த டயட்டா அப்படின்றத கண்டிப்பாக வந்துட்டு டாக்டர், அதாவது அதுவும் எஸ்பெஷலி டாக்டர் வித் டயட்டீஷியன்ஸ், இந்த நியூட்ரிஷன் எண்டோக்ரைனாலஜி டாக்டர் கிட்ட போய் நம்ம கேட்டு இந்த டயட் எடுக்கலாமா, அதுக்கு முன்னாடி இந்த டெஸ்ட் எல்லாம் பண்ணி பார்த்துட்டோமா, எல்லாமே நார்மலாக இருக்குது, அந்த டயட் எடுத்தால் நம்மளுக்கு எந்த விதமான சைடு எஃபெக்டும் வராதில்ல, அதே மாதிரி வந்தாலும் டேக்கிள் பண்ணுறதுக்கு நம்மளுக்கு இருக்கா, கரெக்டாக பிளட் டெஸ்ட் எடுத்து மானிட்டர் பண்ணுறோமா, இந்த மாதிரி பல்வேறு ஆங்கிளில் நம்ம டாக்டர், டயட்டீஷியன், நம்ம அப்படின்னு சேர்ந்த அந்த ட்ரையாங்குலர் சூப்பர்விஷனில் தான் இந்த கீட்டோ டயட் செல்லும் அப்படின்றது நம்ம சேனலோட பார்வையாளர்களுக்கு நம்மளோட முக்கியமான கோரிக்கை. தயவு செஞ்சு தனிப்பட்ட முறையில் நீங்களாக எடுத்துக்கொள்ள வேண்டாம். ஏன்னா வந்து வெறும் கீட்டோன் பாடிஸ் மட்டுமே நம்பி இந்த டயட் இருக்கிறதுனால கொஞ்சம் எடுத்துக்கொள்ள வேண்டாம் அப்படின்றது நம்ம பார்வையாக இருக்குது. ஸோ ஓவராலாக இந்த வீடியோவில் இவ்வளவு நேரமாக கீட்டோ டயட்டை முடிஞ்ச அளவுக்கு கொஞ்சம் சிம்பிளிஃபை பண்ணி உங்களுக்கு கொடுத்துருக்கேன். ஆனால் டேக் ஹோம் மெசேஜ் ஒன்று தான்,
டாக்டர் பரிந்துரைக்காம அவங்க சூப்பர்விஷன் இல்லாமல் இந்த டயட்டை எடுத்துக்கொள்ள வேண்டாம் அப்படின்னு சொல்லி இந்த வீடியோவை முடிப்போம். நன்றி, வணக்கம்.